அகமதாபாத்ல நடந்த இந்த பிளேன் கிராஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லார் மனசுல வந்து ஒரு பெரும் இடியா வந்து விழுந்துச்சு. பிளேன் கிராஷ்க்கான பல ஆதாரங்கள், சிசிடிவி வீடியோக்கள்லாம் வந்து வெளியிட்டுக்கிட்டே வராங்க. இந்த விபத்துக்குள்ளான விமானம் பார்த்தீங்க அப்படின்னா, போயிங் ரக விமானம். போயிங் ரக விமானங்கள் வந்து பல தடவ வந்து விபத்துக்கள்ல சிக்கியிருக்கு. இந்த உண்மைய உடைக்கிற விதமா வந்து போயிங்ல வேலை பார்த்த ஒரு இன்ஜினியரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போயிங் ரக விமானங்கள்ல ஏற்படுற அந்த குறைபாட பத்தி வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தகவல நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த விமான விபத்துல இறந்தவங்களுக்காக நம்ம சேனல் சார்பா வந்து இரங்கல தெரிவிச்சுக்குவோம். போயிங் ரக விமானங்கள் வந்து விபத்துக்குள்ளாறது இது வந்து முதன்முறை கிடையாது. பல தடவ வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. அதுலயும் அந்த போயிங் நிறுவனத்துல வேலை பார்த்த அந்த இன்ஜினியர் குடுத்த தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே திடுக்கிடும் தகவலா இருக்கு. குறிப்பா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போயிங்ல 787 ட்ரீம் லைனர் அப்படிங்கிற அந்த ரக விமானம் பார்த்தீங்க அப்படின்னா, காலப்போக்குல வந்து பெரும் விபத்துக்கள வந்து சிக்கும் அப்படின்னு வந்து பலமுறை வந்து எடுத்து வச்சிருக்காரு. இந்த போயிங் 787 ரக விமானங்கள் வந்து உற்பத்தியில வந்து சில குறைபாடுகள் இருக்கதா வந்து கவனிச்சிருக்கதா வந்து சொல்லியிருக்காரு. அதுலயும் முக்கியமா விமான உற்பத்தியில வந்து ஃபியூசலேஜ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூசலேஜ் அப்படின்னா 2 விமான பாகங்கள வந்து ஒன்றிணைக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஃபியூசலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைபாடு இருக்கதா வந்து அவர் கவனிச்சிருக்காரு. இதுல வந்து சரியான இணைப்பு முறைகள் வந்து பின்பற்றப்படவில்லை அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பொருந்தாத பாகங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வேலை பார்க்கிற ஊழியர்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அத வந்து குதிச்சு இந்த மாரி வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அத வந்து பொருத்தியிருக்காங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, பலமுறை ஆயிரக்கணக்கான முறை வந்து பயணம் செஞ்ச பிறகு அதுல வந்து தேய்மானம் ஏற்பட்டு அதுல வந்து விபத்துக்குள்ளாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு. விமானத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ஸிஜன் அமைப்பு வந்து இருக்கும். இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாசடைந்த குழாய்கள வந்து பயன்படுத்தியிருக்காகவும், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரும் வெடி விபத்துக்கு வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு. போயிங் மாடல்ல வரக்கூடிய குறைபாடுகள சொன்ன ஒரு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாம். இவர் சொன்ன தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்குது. இவர் அளித்திருக்கக்கூடிய இந்த தகவல வச்சு இன்னும் எதிர்காலத்துல வந்து இந்த மாரி விபத்துகள் நடக்காம இருக்கிறதுக்கு போயிங் நிறுவனம் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரியான தகவல் தெரிஞ்சுக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு தகவலோட சந்திப்போம்.